ரூபாய் 1000 கோடி மதிப்பிலான இரிடியம் மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளியான சுவாமிநாதன் மதுரையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். இந்த இரிடியம் மோசடி வழக்குடைய முழு பின்னணி என்ன? தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுவாமிநாதனுடைய பங்கு இதில் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. இரிடியம் மோசடி வழக்கானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. குறிப்பாக 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 1 கோடி ரூபாய் வரை கிடைக்கப் பெறலாம் என பொதுமக்களை ஏமாற்றி பல லட்சம் முதலீடு செய்யவற்று இவர்கள் ஏமாற்றி விட்டு தப்பி சென்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் மொத்தம் 13 வழக்குகளை பதிவு செய்து இந்த வழக்கு தொடர்பாக சோதனை மேற்கொண்டு தமிழகம் முழுவதும் 30 நபர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இதுக்கு மூளையாக செயல்பட்டவர் இந்த சுவாமிநாதன் என்பதுதான் தெரிய வந்திருக்கிறது. அவர் தான் ட்ரஸ்ட் போல நடத்தி அதன் பின்னர் இரிடியத்தில் முதலீடு செய்ய வைத்து பல பேரிடம் பணத்தை பெற்று ஏமாற்றி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக சுவாமிநாதனை 3 நாட்கள் சென்னை சிபிசிஐடி போலீசார் கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில பல்வேறு தகவலானது கிடைக்கப்பெற்றது. குறிப்பாக சுமார் 1000 கோடிக்கும் மேலாக இவர் இது போன்ற முதலீடுகள் பெற்று ஏமாற்றி இருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அது மட்டுமின்றி இவர் மதுரையில ஸ்விம்மிங் பூல் கொண்ட 3 பங்களா மற்றும் சென்னையில ஒரு வீடு என பெரிதளவுல இவர் சொத்துக்கள் வாங்கியிருப்பதும், அது மட்டுமின்றி வெளிநாடுகள்ல சொத்துக்கள் வாங்கியிருப்பதும், இவர் சில துணை நடிகைகளுடன் உல்லாசமாக இருப்பதற்கு செலவு செய்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி இந்த கிரிப்டோ கரன்சி உள்ளிட்டவற்றையும் இவர் முதலீடு செய்திருப்பதும் தெரிய வந்திருக்குது. இவற்றையெல்லாம் முடக்குவதற்கான சிபிசிஐடி போலீசார் அடுத்த கட்டமாக பரிந்துரை செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே இந்த வழக்குல ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மேலும் 5 நபர்களையும் சென்னை சிபிசிஐடி போலீசார் கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 3 நாட்கள், அதாவது இந்த பணம் முழுவதுமாக அவரது மனைவி ராதா என்பவருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதால அவரை உட்பட மொத்தம் 5 நபர்களை 3 நாட்கள் கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொண்டு அவரது வாக்குமூலத்தையும் பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில மதுரை சிபிசிஐடி போலீசார் தற்போது 2வது வழக்குல சுவாமிநாதன் மூளையாக செயல்பட்ட சுவாமிநாதனை மதுரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரை இன்று கஸ்டடி எடுக்க முடிவு செய்திருப்பதாகவும் மதுரை சிபிசிஐடி போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்த கட்டமாக பணத்தை இழந்த பணத்தை இவர்கள் சிபிசிஐடி போலீசார் மீட்டு நீதிமன்றம் மூலமாக உரியவருக்கு ஒப்படைக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாகவும் சிபிசிஐடி போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சாலமன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.